2 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆன புதுசுலேயே மாசமானாங்க. அப்போ வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 1 வருஷமாக குழந்தையே இல்ல. ஆனா சின்ன வயசு தான். அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இருந்தாலும் கல்யாணம் பண்ணி உடனே இது மாரி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் போன வருஷம் கரெக்ட்டா 23ஆம் தேதி வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து குழந்தை இது மாரி சொல்லுச்சு. அதுக்கப்புறமா என்ன கொஞ்சம் பயம். எனக்கு எதுவும் தெரியலம்மா சொல்லிடுச்சு. அப்போ திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு மாதவரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அங்க போய் ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது, உள்ள போயிட்டு மறுபடியும் அழுதுனே வருது. அது அழும்போது எனக்கு ஏம்மா நான் எதுவுமே சொல்லல. என்னென்னோ கேட்குறேங்க. எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லுச்சு. ஒன்றும் பயப்படாத ஆண்டவர் இருக்கிறாரு. நீ எதுக்கு பயப்படுற? உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேன் எடுக்க போகும்போது, நல்ல மாரி சொன்னாங்கன்ட்டு, அதுக்கப்புறம் அது இதெல்லாம் பழகிறதுக்குள்ளேயே அது அழுது. பாத்ரூம் போயிட்டு வந்து எனக்கு ஒரு கை கால்லாம் உதறுது. பயப்படுது. "நீ பயப்படாதம்மா, தைரியமா இரு. கடவுள் இன்னொரு வாட்டிலாம் உன்னை கைவிட மாட்டாருன்னு." அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னொரு ஸ்கேன் எடுக்கும்போது எந்த ஒரு குறையில்லாத நல்லா இருக்குமா பேபின்னு சொன்னாங்க. இப்போ குழந்த பொறந்து 5 மாதம் ஆகுது. கடவுள் நல்லபடியா வழி நடத்தினாரு. அது மாத்திரம் இல்லை, போன மாதம் முன்னாடி மாதம் வந்து எங்கள் பையனுக்கு வேலை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான். அப்போ வந்து நான் இந்த சபையில் வந்து ஜெபிச்சுட்டு போனான்ட்டு நான் என்ன செஞ்சேன் வந்து என் கண்ணீரை எனக்கு எவ்வளோ அழ முடியுமோ அவ்வளோ அழுது நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஐயாலாம் கூட பார்த்தாங்க. இந்த அம்மா எதுக்கு இவ்வளோ அழறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் ஜெபிச்சுட்டு போன ஒரே ஒரு 4 நாள் பொறுத்து அவனை வேலையில் சேர்த்துக்கினாங்க. கர்த்தர் எனக்கு அற்புதமாக அந்த மகனை வழிநடத்தினா. இன்னும் எனக்கு ஒரே ஒரு குறை தான். அவங்களும் நல்ல மாதிரியா இன்னும் எல்லாருடைய பாவத்தை விட்டுட்டு இந்த சபையில் ஒரு தூணா நிற்கணும்னு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் செய்த அநேக காரியங்களை இம்மட்டமாய் என்னை நடத்தி வந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். ஆமென்.